ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ எவ்ரிஒன். வெல்கம் டூ எஸ்ஐ தமிழ். இதில நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்ல ஷேர் மார்க்கெட்ட பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அதில அ ஃப இதுவரைக்கும் நம்ம 3 டாபிக் முடிச்சிருக்கோம். டிவிடெண்ட் பத்தியும், போனஸ் இஷ்யூ பத்தியும், ஸ்டாக் ஸ்ப்ளிட் பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். இதில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதில 4வது டாபிக்கான ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது தான். அத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்டின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்போம். அதுல அ ஒரு ஸ்டாக் வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸா ஸ்ப்ளிட் ஆகுறது. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸே ஸ்ப்ளிட் ஆகுறது தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிம்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னா, மல்டிபிள் ஷேர்ஸ் வந்து சிங்கிள் ஷேரா மாறும். அதுதான். இதுல வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆகும். பட் ஆனா வேல்யூ வேல்யூ வந்து ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல அதுக்கு எவ்வளோ ஷேர்ஸா இன்கிரீஸ் ஆகுதோ, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா ஷேர் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் ஆனா இதில வந்து எவ்வளோ ஷேர்ஸா டிக்ரீஸ் ஆகுதோ, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா ஷேர் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுதான் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இஸ் எ கார்ப்பரேட் ஆக்ஷன் வேர் எ கம்பெனி ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பை consolidating multiple shares into one. While the number of shares decreases, the price per share increases proportionally. So the total value of your holding remains the same. It is the exact opposite of the stock split. அதான் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். Simple definition. In a reverse stock split, the company reduces the number of shares you hold but increases the value of each share. Your total investment value remains unchanged. இந்த ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாகும். பட் ஆனா அதுக்கேத்த மாதிரி வேல்யூ மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ உங்க வேல்யூ வில் ரிமைன் சேம். Why do companies do a reverse stock split? Companies typically carry out reverse stock splits for strategic and corrective reasons. Here are some main goals. எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் ஷேர் பிரைஸ். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம் கம்பெனிஸ் அது பென்னி ஷேராவே இருக்கும். அதாவது 10 லெஸ் தேன் ₹10 இருந்ததுன்னா, அது வந்து பென்னி ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாவே இருந்தாலுமே, அ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்து தயங்குவாங்க. ஏன்னா, அது வந்து ரேட் கம்மியா இருக்கிறதுனால, ஆப்பரேட்டர்ஸ் வந்து அத மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க மேனிபுலேட் பண்றப்ப, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து டக்குனு அது காணாம போயிரும். அவங்க டக்குனு அவங்க அவங்க வந்து உள்ள வந்து ப்ளே பண்ணாங்க, இது பண்றாங்க அப்படின்னா, பிரைஸ் டக்குனு மேல போகும். மேல போனதுக்கப்புறம் அவங்க டக்குனு வித்துட்டு வெளிய போனாங்க அப்படின்னா, அது டக்குனு கீழ போயிரும். அப்ப வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல் படி அது மேல ஏறி இறங்காம, அவங்க அவங்க வாங்கி விக்கிறத பொறுத்து, அவங்க மேனிபுலேட் பண்றத பொறுத்து அது டக்குன்னு இதாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த மாரி அவங்க கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்தாலுமே அதில சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில அத தவிர்க்கிறதுக்காக இவங்க வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அந்த மாரி பண்ணாங்க அப்படின்னா, கம்பெனி ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறப்ப அதுவும் ஒரு 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 நார்மலா ட்ரேடிங் ஆகுற இதுவா ஸ்டாக்கா அ மார்க்கெட்ல அது ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ அது அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு அவாய்ட் டீலிஸ்டிங். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அ ஒரு சர்டைன் பிரைஸுக்கு கீழ இருக்கு அப்டின்னா, சம் கம்பெனிஸு அது ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது டீலிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அவாய்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணலாம். இம்ப்ரூவ் இமேஜ் அண்ட் மார்க்கெட் பெர்செப்ஷன். அதே தான் நான் சொன்ன மாதிரி, இப்ப கம்பெனி என்னதான் நல்ல கம்பெனியா இருந்தாலும், இதா இருந்தாலுமே, அது ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, இதா இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் பெர்செப்ஷன் வந்து அத வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கா தான் பார்க்கும். அத வந்து ஒரு ரிலையபிளான, சஸ்டெய்னபிளான ஒரு பிசினஸா பார்க்காது அது. ஸோ, அதுக்காக அந்த மார்க்கெட் பெர்செப்ஷன் சேஞ்ச் பண்றதுக்காக அத வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்தது அட்ராக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சொன்ன மாதிரி அது பென்னி ஸ்டாக்கா இருந்ததுன்னா, பெரிய பெரிய ஆளுகலாம் வந்து காசு போடக்கு பயப்படுவாங்க. ஏன்னா, அவங்க போடுறது கோடிக்கணக்கில இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ்ல அவங்க வாங்குவாங்க. ஒரு கம்பெனியிலேயே மொத்தமா ஒரு 2%, 3% அந்த மாரி அவங்க மொத்தமா வாங்குறப்ப, அவ்வளோ கம்மியா இருக்க கம்பெனில நம்பி அவங்க அவ்வளோ காசு போட மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப, அவங்க இந்த மாரி இன்கிரீஸ் பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் அது கொஞ்சம் அட்ராக்டிவா மாறும். அப்ப அவங்க செக் பண்ணி, இது பண்ணி வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு ரெட்யூஸ் வாலட்டிலிட்டி. இப்ப சம்டைம்ஸ் ரேட் ரொம்ப சீப்பா இருக்கு, இதா இருக்கு அப்டின்னா, நான் சொன்ன மாரி இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து மேனிபுலேட் பண்றது, இது பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். திடீர்னு 20% ஏத்துவாங்க, திடீர்னு 20% இறக்குவாங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றது, இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்க அந்த அந்த மாரி இதுக்கெல்லாம் போகவே பயப்படுவாங்க. ஏன்னா, அவங்க நம்பி போவாங்க, வாங்குவாங்க. ஒரு 2 நாள் வந்து 20% அப்பர் சர்க்யூட் அடிக்கும், மேல போகும். அப்ப அதுக்கப்புறம் கன்டினியூஸா லோயர் சர்க்யூட்லயே இருக்கும். அந்த டைம்ல வந்து வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. லோயர் சர்க்யூட் அடிச்சு உங்கள அது மொத்தமா கீழ போயிரும். அது ஏறுறப்ப உங்களுக்கு வந்து ஓகே 20% நமக்கு லாபத்துல இருக்கும். 40% நம்ம லாபத்துல இருக்கோம். 2 நாள்ல நமக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஏறுறப்ப அது விக்கவே மாட்டீங்க. ஓகே நமக்கு 2 நாளா 40% வந்துருச்சு. நமக்கு இது போதும்ன்னு வித்துட்டு வர மைண்ட் செட் இங்க யாருக்குமே இருக்காது. அவங்க ஏற ஏற அவங்க சந்தோஷமா பார்த்துட்டே இருப்பாங்க. இது பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குனு அடுத்த நாள் வந்து அது அது வந்து
அது வந்து லோயர் சர்க்யூட் அடிக்கும். 100% வரைக்கும் கூட நீங்க எடுத்துடலாம். 5 நாள் தொடர்ந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சு, அப்ப வந்து 6வது நாள் அது லோயர் சர்க்யூட் அடிக்கும். 20% திரும்ப லோயர் சர்க்யூட் அடிச்சதுன்னா, அந்த டைம்ல வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அப்ப நீங்க செல் ஆர்டர் போடுவீங்க. அப்ப போட்டு டெய்லி செல் ஆர்டர் போட்டே இருப்பீங்க. பட் ஆனா அது வாங்க ஆளே இருக்காது. அது உங்களுக்கு ஏன்னு 100%ம் போயி, நீங்க போட்ட காசு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே வந்து, கடைசியில நீங்க ஒரு 10,000 போட்டிருக்கீங்கன்னா, அது 1000 ஆகுற வரைக்கும் கம்மியாயிட்டே வரும். அவ்வளோ கம்மியாயிட்டு வந்து அதுக்கப்புறமும் அது வாங்க ஆளே இல்லாம அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க விட்டுருவீங்க. சரி ஓகே இத நம்ம விட்டுறலாம். இப்ப வித்து என்ன பண்றது? அ தி திரும்ப வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் ஏறுன மாரி திரும்ப ஏறும். அப்ப ஏறுறப்ப வித்துக்கலாம்னு சொல்லி அத அப்படியே விட்டுருவீங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து டெட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படியே போயிரும். ஸோ அதனால தான் பென்னி ஸ்டாக்ல போறப்ப, இதுல போறப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அதுல வந்து இது பண்ணணும். கம்பெனி நல்லா ஃபண்டமென்டலா நல்லா இருக்கு. அது ஃபண்டமென்டலா பிசினஸ் நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னு இல்லாம அது ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டலி இதா இருக்குன்னு இல்லாம நீங்க வந்து வாங்குனீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா ரிஸ்க் தான். அதுல வந்து நீங்க ரிஸ்க்ல சிக்க ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். அந்த அந்த மாரி இல்லாம அந்த மாரி வாலட்டிலிட்டி வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ல நடக்கும். அப்படி இல்லாம அந்த ஸ்டாக்க கொஞ்சம் ஸ்டேபிளா மாத்துறதுக்காகவும் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்தது ஹவ் இட் ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்ககிட்ட இப்ப ஆக்சுவலா 1000 ஷேர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஷேரும் ₹5ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இப்ப கம்பெனி வந்து 1:10 ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட 10 ஷேர் வந்து 1 ஷேரா மாறும். அப்ப 1000 ஷேர் வந்து 100 ஷேரா மாறும். ஆஃப்டர் தி ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் என்ன ஆகும்னா, 1000 ஷேர் வந்து 100 ஷேரா மாறும். அப்ப ₹5ல இருக்கிறது ₹50 ஆயிரும். ஏன்னா 10 டைம் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ₹5 இருக்க ஷேர் வந்து ₹50 ஆயிரும். இப்ப ₹5ல இருக்கப்ப டக்குனு அவங்க ஒரு 10,000 ஷேர் 10,000 ஷேர், 1,00,000 ஷேர் அந்த மாரி ஆப்பரேட்டர்ஸ்லாம் வாங்கி டக்குனு அத மேல ஏத்துவாங்க. டக்குனு இறக்குவாங்க. அந்த மாரிலாம் அது அந்த மாரிலாம் ஆகும். டக்குனு அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து அது எப்படி மேக்ஸிமம் நடக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க கன்டினியூஸா வந்து ஒரு இருக்கிற பிரைஸ்லேருந்து ஒரு 2% 5% இந்த மாரி அதிகமா போட்டு, போட்டு, போட்டு அவங்க மார்க்கெட் பிரைஸ்ல போட்டு, போட்டு அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிரைஸ்ல வந்து வால்யூம் இன்கிரீஸ் ஆகும். ட்ரேடு நடந்துட்டே இருக்கும். அது நடந்துட்டே இருக்கப்ப டெய்லி கொஞ்சமா பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி இன்கிரீஸ் ஆகுறப்ப இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அவங்கலாம் வந்து ஓகே இந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. இப்ப வாங்குனா நல்லா ஏறும்ன்னு சொல்லிட்டு ஏற, ஏற அவங்க வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. டக்கு, டக்கு, டக்குன்னு அவங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த ஆப்பரேட்டர்ஸ் வாங்குனத பார்த்துட்டு அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அது வந்து 20%, 40%, 60, 80, 100, 200 அந்த மாரிலாம் ஏறிரும். நல்லா ஏறிரும். ஏறுனதுக்கப்புறம் அவங்க ஏற, ஏற ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ மொத்தமா எல்லாரும் உள்ள வந்ததுக்கப்புறம், வாங்குனதுக்கப்புறம், அ உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விக்க ஆரம்பிப்பாங்க. ஹை பிரைஸ்ல. அவங்க வாங்குனது கீழ இருக்கும். அப்ப அவங்க ஹை பிரைஸ் போனோனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தமா அவங்க வந்து வித்துட்டு, அவங்க வெளிய வந்ததுக்கப்புறம் பிரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அங்க வந்து ஹோல்டு பண்றதுக்கு, இது பண்றதுக்கு அந்த அந்த ஆப்பரேட்டர்ஸ் அதிக அமௌண்ட் போடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கப்ப அந்த பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அப்ப கொஞ்சமா ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப லோயர் சர்க்யூட் அடிச்சு, அடிச்சு, அடிச்சு அது அந்த ஒரு பிரைஸ் வந்து ரொம்ப கீழ வந்துரும். ஸோ அப்ப வந்து நீங்க போட்ட அமௌண்ட் எல்லாம் போயிரும். உங்களோட லாபமும் போய் ஃபுல்லா நஷ்டமாயிரும். அதுதான் அந்த மாரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ, அப்ப வந்து நீங்க ₹5 இருக்கப்ப அவங்களால அப்படி பண்ண முடியும். ஆனா அதுவே ₹50 ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களால அப்படி பண்ண முடியாது. மேக்ஸிமம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் அப்படி போய் வந்து இது பண்ண மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே நீங்க ஒரு 5000 இருக்கு. அப்ப 5000 நீங்க போடுறீங்க. உங்களுக்கு 1000 ஷேர் கிடைக்குதுன்னா, அதுல வந்து அது வந்து இதாவே இருக்கட்டும். அந்த கம்பெனி ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும். நான் சும்மா போட்டு வைக்கிறேன். இப்ப 1000 ஷேர் இருக்கு. எனக்கு வந்து ஷேருக்கு ₹10 ஏறுனா கூட எனக்கு 10,000 ஆச்சு. எனக்கு அது வந்தா போதும். அந்த அந்த மாரி வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்னு போடுவாங்க. அந்த மாரி மங்காத்த ஆடுற மாதிரி அவங்க வந்து சூதாட்டம் பண்ற மாரி இந்த மாரி பென்னி ஸ்டாக்ஸ்ல, சின்ன ஸ்டாக்ஸ்ல தான் அவங்க வந்து அதிகமா அதிகமா இது பண்ணுவாங்க. ஒரு மாரி அதிகமா ரேட் அதிகமா இருக்கு அப்டின்னா, அவங்க யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதுதான் மென்டாலிட்டி. டோட்டல் வேல்யூ ஆஃப் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட்டும் 5000 தான் இருக்கும். இப்பவும் 5000 தான் இருக்கும். 5 இன்டூ ₹1000 5000 50 இன்டூ 100 5000 அதேதான் சேமா இருக்கும். யூ நவ் ஓன் ஃபியூவர் ஷேர்ஸ் பட் அட் ஹையர் பிரைஸ். தி மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் தி கம்பெனி ரிமைன்ஸ் தி சேம். இப்ப நீங்க வந்து உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியா இருக்கும். பட் ஆனா வேல்யூ வில் ரிமைன் சேம். இதனால என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, ம மார்க்கெட் கேபிடலைசேஷன் சேமா தான் இருக்கும். இதில கீ டெர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் ரேஷியோ, ஃபார்மேட் லைக் 1:10, 1:5. இதில உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் 5 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அது 1 ஷேரா மாறும். ஃபர்ஸ்ட்டு 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அது 1 ஷேரா மாறும். ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது, உங்களுக்கு அந்த டேட்ல நீங்க அந்த ஷேர் உங்க டீமேட் அக்கவுண்ட்ல இருந்தா, அ நீங்க வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ் டேட்னா என்னன்னா, அந்த அந்த டேட்லேருந்து தான் அ அந்த குவான்டிட்டி வந்து அப்ளை ஆகும். அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபேஸ் வேல்யூ இதில வந்து என்னன்னா, யூசுவலி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு பட் இன்
ரேர் கேஸ் ஃபேஸ் வேல்யூ மே பி ஆல்டர்டு. இது சொன்ன மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஃபேஸ் வேல்யூ அஃபெக்ட் பண்ணும். 10ஆ இருக்கிறது 5 ஆகும், 5ஆ இருக்கிறது 10ஆ இருக்கிறது 2 ஆகும், 10ஆ இருக்கிறது 1 கூட ஆகும் அந்த மாரி ஆகும். ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல யூசுவலி இத வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாலுமே ஃபேஸ் வேல்யூ வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா, அது வந்து அக்கவுண்ட்ஸுக்கு இது பண்றது அப்படின்னா அத அப்படியே விட்டுருவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் வேல்யூ மாத்தணும் இது பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அதுவும் மேனேஜ்மென்ட் டிசிஷன் அவங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ். இஃப் யூர் ஹோல்டிங் டோன்ட் டிவைட் ஈவன்லி த ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் ஆர் யூசுவலி பெய்ட் இன் கேஷ். இப்போ சம்டைம்ஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இது வந்து இது 1:10, 1:5 அந்த மாரி வந்து ஈவனா இது பண்ற மாரி குடுத்தாங்கன்னா, உங்கள இப்ப 1:10 சொல்றாங்க. உங்கள்ட்ட வந்து ஒரு 78 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 7 ஷேர் மட்டும் தான் வரும். அந்த 8 ஷேர் வந்து அவங்க அவங்க 8 ஷேருக்கு அவங்க 1 ஷேர் தர முடியாது. அப்ப அந்த 8 ஷேருக்கான பிரைஸ் வந்து உங்க டீமேட் அக்கவுண்ட்ல எந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ, அந்த அக்கவுண்ட்ல அவங்க போட்டுருவாங்க. ஸோ அதுதான் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்க பிரிச்சு டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா ஷேர்ஸுக்கு அவங்க ஷேர் தர முடியாது. ஸோ, அதுக்கு அவங்க நார்மலா பே பண்ணிருவாங்க. இம்பேக்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஷேர்ஸ் ஓன்ட் 1000 பிஃபோர் ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்ல, ஆஃப்டர் ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்ல அது 100 மாறும். பிரைஸ் பெர் ஷேர் ரூ. 5 இருக்கிறது 50 மாறும். டோட்டல் வேல்யூ வந்து 5000 5000 அது வந்து அப்படியே தான் இருக்கும். ரிமைன்ஸ் அன்சேஞ்சுடு தான். லிக்விடிட்டி ஹையர் அட் லோ பிரைஸ் மைட் ரெட்யூஸ் டெம்பரரிலி. அதான் நீங்க ரூ. 5 இருக்கப்ப லிக்விடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து அதுக்கு ரேட் அதிகமாகுறப்ப கொஞ்சம் அது வந்து கம்மியாகும். பர்செப்ஷன் பாசிபிலி பென்னி ஸ்டாக் மே பி வியூட் ஆஸ் மோர் ஸ்டேபிள். நான் சொன்ன மாதிரி ₹10க்கு கீழ இருக்கு அப்படின்னா, அது பென்னி ஸ்டாக்கா தான் பார்ப்பாங்க. அப்ப அது பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் ஸ்டேபிளான ஸ்டாக்கா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். இதில முக்கியமா என்னென்ன கன்சிடர் பண்ணோம்னா, நோ எக்கனாமிக் கெயின் ஆர் லாஸ் இமிடியேட்லி. இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ட்ரக்சரலா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். எக்கனாமிக்கா கெயினோ, லாஸோ இருக்காது. மார்க்கெட் மே ரியாக்ட் நெகட்டிவ்லி இஃப் ஸ்ப்ளிட் இஸ் சீன் ஆஸ் அன் அட்டெம்ப்ட் டூ மாஸ்க் வீக்னஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பென்னி ஸ்டாக்கா இருக்கிறத எது மாத்துறாங்க அப்படின்னா, எல்லாமே வீக்னஸ மறைக்கிறதுக்காக தான். ஸோ, அத வந்து ஒரு ஒரு மார்க்கெட் வந்து அத ஸ்டார்ட்டிங்ல நெகட்டிவா பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நீங்க ப்ராப்பர் ரீசன் குடுத்து, ப்ராப்பரா அதுக்கப்புறம் கொண்டு போனீங்க அப்டின்னா, அது வந்து கூடிய சீக்கிரம் மாறிரும். ஷேர் ஹோல்டர் வேல்யூ ரிமெயின்ஸ் கான்ஸ்டன்ட் அன்லெஸ் இன்வெஸ்டர் சென்டிமென்ட் சேஞ்ச் இஸ் போஸ்ட் ஸ்பிளிட். போஸ்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்டர் சென்டிமென்ட் சேஞ்ச் ஆயி, அங்க விக்க ஆரம்பிச்சாலோ, இல்ல இது பண்ண ஆரம்பிச்சாலோ, அதுக்கேத்த மாரி வாலட்டிலிட்டி ஆகுமே தவிர, அத தாண்டி ஷேர் ஹோல்டர் வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். முன்னாடி என்ன இருந்ததோ அதேதான் பின்னாடி இருக்கும். ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் மே லீட் டு கேஷ் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ். கம்பெனி யூசுவலி ரவுண்ட் ஆஃப் ஆர் பே ஃபார் ஃப்ராக்ஷன்ஸ். சம்டைம்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த 8 வருது அப்டின்னா, அந்த 2 ஷேர்ஸ் தான். அந்த 2 ஷேரையும் அவங்க இது பண்ணி 1 ஷேர் குடுத்துருவாங்க. அப்படி இல்ல சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 8 ஷேருக்கு பே பே பண்ணிருவாங்க. அது கேஷா பே பண்ணிருவாங்க. அதான் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது எந்த 8 ஷேர் சொல்றேன்னா, இப்ப உங்ககிட்ட 78 ஷேர் இருக்கு. 1:10 அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த 70 ஷேருக்கு 7 ஷேர் வந்துரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 8 ஷேர் வந்து தனியா இருக்கும். அதுக்கு வந்து அவங்க 8 ஷேருக்கான அமௌண்ட்ட பே பண்ணிருவாங்க. அப்ப 8 × 5 னா ₹40 உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்துரும். எக்ஸாம்பிள் ஃப்ரம் இந்தியன் மார்க்கெட். ரத்தன் இந்தியா ரத்தன் இந்தியா பவர் லிமிடெட். அது வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டாக்ல 1:10 அந்த மாதிரி. ப்ரீ ஸ்ப்ளிட் வந்து 1.50 போஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து ₹15 டூ இம்ப்ரூவ் த பிரைஸ் பர்செப்ஷன் டூ அவாய்ட் பென்னி ஸ்டாக் ஸ்டேட்டஸ். அதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் என்னன்னா, மேஜர் ஸ்டாக் எலிஜிபிள் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். மே ரெடியூஸ் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங். அந்த சொன்ன மாரி ஆப்பரேட்டட் மேனிபுலேட்டிவ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இம்ப்ரூவ்ட் இம்ப்ரூவ்ஸ் பர்செப்ஷன் அமாங் அனலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அவங்களோட அ அ அனலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டரோட பர்செப்ஷன் மாறும். கேன் ஹெல்ப் கம்ப்ளை வித் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் ரூல்ஸ். அது சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரைஸுக்கு கீழ போச்சுன்னா டீலிஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இது பண்றதுக்காக. ரிஸ்க் ஆர் டவுன் சைடு ஆஃபன் சீன் ஆஸ் அ லாஸ்ட் ரெசார்ட் ஃபார் ஸ்ட்ரக்லிங் கம்பெனிஸ். ஆமா. இது ரேட் அவ்வளோ கம்மியா போகுது, அவ்வளோ இதாகுது அப்படின்னா, ஸ்ட்ரக்லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத வந்து அது வந்து அந்த ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க கம்பெனியோட கடைசி வாய்ப்பா இப்ப இவங்க இந்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கிரியேட் எ நெகட்டிவ் சிக்னல் இன் த மார்க்கெட். மார்க்கெட்ல இது வந்து நெகட்டிவ் சிக்னல் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட் லீட் டூ லோயர் ட்ரேடிங் வால்யூம் டியூ டூ ஹையர் பிரைஸ். இந்த பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால ட்ரேடிங் வால்யூம் வந்து ஆப்வியஸா கம்மியாக வாய்ப்பு இருக்கு. மே நாட் சால்வ் த கம்பெனிஸ் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ். இப்போ கம்பெனில வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நெறைய இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா, இவங்க ஸ்டாக் பிரைஸ வந்து இது பண்றதுனால மட்டுமே அதெல்லாம் சால்வ் ஆக வாய்ப்பு இல்ல. ஸோ ஃபண்டமெண்டலா அது மாறணும்.
ரியல் வேர்ல்டு அனாலஜி. அ நீங்க இப்ப வந்து ஒரு அ அ 10 10 ரூ. 100 நோட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, மொத்தமா உங்கட்ட ரூ. 1000 இருக்கு. ஆஃப்டர் ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் யூ எக்ஸ்சேஞ்ச் தெம் ஃபார் ஒரு ரூ. 1000 நோட்டு. இப்ப வந்து இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கட்ட கம்மியா இருக்க காசு கம்மியா இருக்க காசு இருக்கும். ஒரு 10 100 நோட்டு இருக்குன்னா, அது ரூ. 1000 அத குடுத்துட்டு ஒரு ரூ. 1000 நோட்டு வாங்குற மாதிரி தான். உங்க அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கட்ட ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கும். அதோட வேல்யூ உங்கட்ட சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்கட்ட ரூ. 1000 தான் ரூ. 1000 வேல்யூ தான் இருந்திருக்கும். இப்பவும் ரூ. 1000 வேல்யூ தான் இருக்கும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் கம்மியா இருக்கும். அதுதான் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. ஃபார்முலா ரெஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நியூ ஷேர் பிரைஸ் ஈக்குவல் டூ ஓல்டு ஷேர் பிரைஸ் இன்டூ ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் ரேஷியோ. இதே நியூ ஷேர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஷேர் குவான்டிட்டி டிவைடட் பை ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் ரேஷியோ அதுதான். இது 2ம் தான் ஃபார்முலா. ஒரு ஷேர் பிரைஸ் எப்படி ஆகும், குவான்டிட்டி எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஃபைனல் தாட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்டாக்ஸ் ஸ்ப்ளிட் டஸ் நாட் இன்ஹெரன்ட்லி சேஞ்ச் a company's வேல்யூ, பட் இட் கேன் ரீஷேப் இன்வெஸ்டர் பெர்செப்ஷன், ஹெல்ப் மெயின்டெயின் லிஸ்டிங் அண்ட் ரீசெட் த ஸ்டாக் பிரைஸ் டூ மோர் ஃபேவரபிள் லெவல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து அதே தான் இருக்கும். பர்செப்ஷன் மாறும். அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ வந்து இது சேஞ்ச் பண்ணும். அது அவங்க அவங்க ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அது அது வந்து மாத்தி குடுக்கும். அதுதான் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. இதுல வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக் கெயினோ, லாஸோ எதுவும் நடக்க போறதில்ல. ஆஸ் ஆஃப் மே அ இப்ப வந்து இந்த இந்த 2025ல வந்து அ இந்தியால வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னா, எந்த எந்த கம்பெனியுமே அனௌன்ஸ் பண்ணல 2025ல. ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ரேர் இன் இந்தியன் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்ல வந்து அது ரொம்ப ரேர் தான். அண்ட் டிபிக்கலி அண்டர்டேக்கன் பை கம்பெனிஸ் ஃபேசிங் சேலஞ்சஸ் லைக் லோ ஷேர் பிரைஸ் டூ மீட் ரெகுலேட்டரி ரெக்யர்மென்ட்ஸ். நம்ம இதில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அதர் கம்பெனிஸ் வந்து அத வந்து அண்டர்டேக் பண்ணிக்கும். இந்த ரெகுலேஷன்ஸ்ல இஷ்யூ ஆகுது அப்டின்னா அந்த அந்த டைம்ல. ஸோ இதில வந்து மேக்ஸிமம் இப்படி ஆகல. பட் ஆனா இந்தியா பேஸ்டு லிஸ்டட் ஆன் த யுஎஸ் நாஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் அனௌன்ஸ்ட் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இன் 2025. ஒரு கம்பெனி இந்தியா பேஸ்ட் கம்பெனி யுஎஸ் நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த கம்பெனி வந்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 2025ல. அதான் ஜூம் கார் ஹோல்டிங் அப்படிங்கிற கம்பெனி. நாஸ்டாக்ல அதோட இது வந்து Z-கார் அப்படிங்கிறது. அது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர்ல தான் இருக்கு. ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் 1:20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் 20 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து 1 ஷேரா மாறிடும். ஒரு 200 ஷேர் இருக்கு அப்படின்னா, அது வந்து 10 ஷேரா மாறியிருக்கும். எஃபெக்டிவ் டேட் வந்து மார்ச் 21. ட்ரேடிங் ஆன் ஸ்பிளிட் அட்ஜஸ்டட் பேசிஸ் வந்து மார்ச் 24. பர்ப்பஸ் டு இன்க்ரீஸ் பெர் ஷேர் ட்ரேடிங் பிரைஸ், அட்ராக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மெயின்டெயின் கம்ப்ளையன்சஸ் வித் நாஸ்டாக் மினிமம் பிட் பிரைஸ் ரெக்யர்மென்ட். அதுதான். அதுக்காக வந்து இவங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் எவ்ரி 20 ஷேர்ஸ் ஆஃப் ஜூம் கார்ஸ் காமன் ஸ்டாக்ஸ் were consolidated into one share, reducing total number of outstanding shares from approximately 14.2 million to about 7,000, 7,10,000. அதாவது இதுக்கு முன்னாடி 14.2 மில்லியன் ஷேர்ஸ் இருந்திருக்கு. இப்ப அந்த ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 7,10,000 வந்திருக்கு. இதுதான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் இந்த 2025ல ஆனது. இந்தியன் மார்க்கெட்ல மேக்ஸிமம் இது ரொம்ப ரேர். இந்தியன் மார்க்கெட்ல 25ல எதுவுமே எதுவுமே நடக்கல. ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இது வந்து அப்படியே ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல அவங்க லிக்விடிட்டிக்காகவும், அஃபோர்டபிலிட்டிக்காகவும் இருக்கிறத அப்படியே அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி குடுப்பாங்க. அதில வந்து ஸ்டாக் குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஸ்டாக் பிரைஸ் வந்து கம்மியாகும். இதில வந்து அப்படியே ஆப்போசிட். ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸ்டாக் குவான்டிட்டி வந்து கம்மியாகும். இது எதுக்காக அப்படின்னா, அ இது பென்னி ஸ்டாக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத விட்டுட்டு ஒரு 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 நல்ல பிரைஸ்ல ஸ்டேபிள் கம்பெனியா மார்க்கெட் பெர்செப்ஷன்ல காமிக்கிறதுக்காக தான். ஸோ அ இது இது இதோட நமக்கு ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற டாபிக் முடியுது. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்ல நம்ம பார்க்குற 4த் டாபிக் இது. டிவிடெண்ட் பார்த்தோம், போனஸ் இஷ்யூ பார்த்தோம், ஸ்டாக் ஸ்ப்ளிட் பார்த்தோம். இப்போ 4வது டாபிக்கா ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நம்ம அடுத்த வீடியோல அடுத்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.